ஜெய் சாயிராம். அழகாய் விடிந்த இந்த நாள் உனக்கான மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் தரும் நாளாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. என் அன்பு பிள்ளையே, நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கத்தான் போகிறாய். அதை ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன் உன் சாயிதேவா. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கும் வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே மறந்துவிடு. முடிந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை எண்ணி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்கு தான் தவிர வேறு யாருக்கும் அதை செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் குழந்தையே. பிறர் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்தே நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். நீ என் மேல் முழுமையாக வைத்திருக்கும் பாசத்திற்கு நான் கொடுக்கும் பரிசு இதுதான் குழந்தையே. நோய் நொடியில்லாத வாழ்வும் மன நிம்மதியான வாழ்வும் சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு பரிசாக நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே. நீ இதுவரை உன் வாழ்வில் பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் குழந்தையே. மனவேதனை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், நீ வேதனைப்பட்டாலே போதும், உன் மனம் கலங்கினாலே போதும், உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலே போதும், என் மனம் எப்படி வலிக்கிறது என்பதை என்னால் உணர்த்தவே முடியவில்லை, தாங்கவே முடியவில்லை. உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தையுமே நீ சரியாக கடந்து வந்ததா நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை இனி புது பொலிவுடன் அனைவரும் கவரும் வண்ணம் இருக்கப் போகிறது. உன் மாற்றத்தையும் உன் ஏற்றத்தையும் பார்த்து அனைவரும் வியக்கத்தான் போகிறார்கள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர் புகழோடு நீ ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். எல்லா செல்வங்களும் பெற்று வசதி வாய்ப்போடு உன் வாழ்க்கையில் நீ திகழப் போகிறாய். நீ எதை பற்றியும் நீ யோசிக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நான் நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நிகழ்ந்தது. இனி நடக்கப் போவது அனைத்தும் இன்பமாகவும் சுபமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அனைத்திலும் உன்னை சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன் மனதிற்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய பொறுப்பை உன்னுடைய வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்கையில் உன் மனதில் ஏன் ஏகப்பட்ட கவலைகள் சூழ்ந்து இருக்கிறது? உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியே தீருவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகிறது குழந்தையே. இது உண்மை, உண்மையிலும் உண்மை. கவலை கொள்ளாதே. உன் அருகில் நான் இருக்கிறேனே. என்னை நம்புவாயா இல்லையா? நிச்சயமாக நான் உன் வாழ்வில் ஒளி ஏற்றத்தான் போகிறேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையே இல்லை குழந்தையே.
நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல்விளக்கும் போதும் எனக்கு. ஆடம்பர பூஜைகள் எனக்கு தேவையே இல்லை. நீ என்னை சாயி என்று ஒருமுறை அன்போடு அழைத்தாலே போதும், அடுத்த கணமே நான் உன்முன் வந்து நிற்பேன். இது புரிகிறதா குழந்தையே உனக்கு? நான் உன் அப்பா, உன் அம்மா, அனைத்துமாக நான் உன் அருகிலிருந்து உனக்கு வேண்டியதை அன்போடு உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவே பிறந்தது உன் வாழ்வு, உன் வாழ்க்கை. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றியும் பயம் கொள்ளாதே. எது வந்தாலும் தீர்க்கமாக நின்று போராடு. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் உன் முன்னே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உன் மனதில் பயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வேதனை நான் குறைக்க செய்வேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நான் அதிகரிக்க செய்வேன். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணை புரிவேன் உன் சாயி தேவா என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? எதற்குமே கலங்காதே. உன்னுடைய சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. திடீர் திருப்பமாக உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி உன் வாழ்க்கை பிரகாசமாகும். இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய். கடைசி நொடியில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. ஒரே நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். அதற்கான வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே குழந்தையே. நல்லவராக நடிக்க எல்லாராலும் முடியும். நல்லவராக வாழ சிலரால் மட்டுமே முடியும். என் அன்பு குழந்தையே, நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ மிகவும் நல்லவர். உன்னை போல் வாழ வெகு சிலரால் மட்டுமே முடியும். உன்னுடைய தன்னம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் அன்பும் என்னை மெய் சிலிர்க்க வைத்துவிட்டது. என்ன சோதனை வந்தாலும் என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் பரிபூரணமான அருளும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு என்பதை நிச்சயமாக நம்பு. நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் எப்பொழுதும் கலங்கி நிற்காதே. அப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். வலிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் அருகிலேயே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி உனக்கான வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்து செல்வேன். குழந்தையே, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் சகித்து கொண்டு போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் குழந்தையே, இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்குள் உணர்வுகள் இருப்பதையே நீ மறந்து விடுவாய். உன்னை மறக்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம். இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை. ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே தண்ணீரை போல இருந்துவிடு. ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அனைத்தையும் அடித்து கொண்டு போகவும் தெரியும். அந்த தண்ணீருக்கு மற்றவர்களின் நினைவுகளை நீ சுமப்பது வெற்றி அல்ல குழந்தையே. உன்னுடைய நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கி இருக்கிறது.
நீ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய நினைவுகளில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அடங்கியிருக்கிறது, உன் வாழ்க்கையின் ரகசியமும் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது உன்னுடைய அறிவு வேலை செய்யாமலே போய்விடுகிறது. உனக்கான காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்து கொண்டே இரு. உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உதாசீனம் செய்பவர்களை, உன்னை உதாசீனப்படுத்துபவர்களின் உற்சாகத்தை பொறுமையாக ரசித்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா நாவிலிருந்து எந்த சொற்களும் வீணாக எழுவதில்லை குழந்தையே. உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், எப்பொழுதும் உன்னுடைய வேலையில் நீ சுத்தமாக இருந்தால், அந்த தெளிவே உனக்கான பலமாக இருக்கும். அந்த பலமே உன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு ஆரவாரமாக இருக்கும். அப்படி நீ இருந்தால் உனக்கான எதிரியை இல்லாமல் போக செய்து விடுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்களும் அவமானங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்த காலம் இப்பொழுது உனக்கான கடந்த காலமாக ஆகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தான் அப்பாவின் வாக்கு உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். குழந்தையே, நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், உன்னுடைய சூழ்நிலை என்று அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் நீ போராடினாய். போராடி போராடி மேலோங்கியும் நின்றாய். உன்னுடைய மன தைரியம்தான் எத்தகையது குழந்தையே. குழந்தையே, இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியது கண்மணியே. அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். குழந்தையே, உனக்கு துணையாக யாருமே இல்லை, உன் அருகில் உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று மனவேதனைப்படாதே, நொந்து போகாதே. அவர்களுக்கு நன்றி சொல். உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உன்னால் தனியாக நிற்க முடியும் என்று. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. குழந்தையே, உன்னுடைய விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும், நிச்சயமாக திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஷீரடியிலிருந்து உன் அப்பா வாக்கு கொடுக்கிறேன். இனி உனக்கானது நல்ல காலமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போவது இனி எல்லாம் வசந்த காலமே. என் அன்பு பிரியமே, வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக தெரிகிறது. ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுதான் சாதனையாக தெரிகிறது. அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும். எப்பொழுதுமே அதிசயத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. நீ எப்படி அதிசயத்தை நிகழ்த்தலாம் என்பதில் உன் புத்தியை செலுத்து. நம்பிக்கையோடு போராடு. ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடலாம். ஷீரடியிலிருந்து நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. இனி உன் வாழ்நாளில் என்னுடைய மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புத செயல்களை நிகழ்த்ததான் போகிறேன் உன் சாயிநாதர். நீ விரும்பியதை அனைத்தும் பெறப்போகிறாய். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக வெற்றி உன் வாழ்வில் வந்து உன்னை தழுவும். இதை கேட்கும் நொடி முதலே உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாகி போகிறது குழந்தையே. நீ எதை மனதில் நினைத்து கொண்டு இப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு மறுகணமே நடக்கும் அந்த நல்ல நிகழ்வு. நீ அதை நிச்சயமாக உணர்வாய். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது குழந்தையே.
உடனடியான மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக அதை நான் நிகழ்த்தியே தீருவேன். இதுவரை போராட்டத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கையில், இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றமும் ஏற்றமும் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நல்ல நிகழ்வுகளாக நிகழப்போகிறது குழந்தையே. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எப்பொழுதும் என்னை காப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. தைரியத்தோடு இரு. நம்பிக்கையை எந்த நேரத்திலும் தவற விட்டு விடாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டதும் உன்னிடம்தான் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னை விட்டு விலகவும் முடியாது, உன்னை விட்டு செல்லவும் முடியாது. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றிக்கான படியை ஒவ்வொன்றாக எடுத்து வைப்பாய். வெற்றியின் இலக்கை அடைந்தே தீருவாய். எதற்குமே கலங்காதே. நடக்கும் உன் வாழ்வில் நல்ல திருப்பு முனைகள் வரும் என்ற நம்பிக்கையோடு உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேள் என் பிரியமே. இது நாள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை முழுவதுமாக நிறுத்தி விடாதபடி உன் சாயப்பாதான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷம், ஆத்ம திருப்தியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. சாயிநாதா, நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா. ஆனால் சாயிநாதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா? கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன், செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக்கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள்
சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்வில் நிறைய இழந்து விட்டாயா? இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே என் கண்மணியே. இதோ பறிபோன உன் வாழ்வை உன்னிடம் சேர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே. பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கழியும் பொழுது உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் பற்றிக்கொள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு மகிழ்ச்சியுறும், சிறப்படையும், வெற்றியாகும், ஜெயமாகும். நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார்.
உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே, சற்று கீழே குனிந்து பார். அப்பொழுதுதான் தெரியும், உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிக்குபவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு. எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல், தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே. உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உன் மனதிற்கு எது அமைதியாக இருப்பது போல உணர்கிறாயோ அதை செய்ய பழகு. அப்படியில்லை என்றால் உன் மனதிற்கு பிடித்தவரோடு பேசிக்கொண்டு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும். உன் மனம் அமைதியாக சூழ்நிலைக்கு மாறும். பட்ட துன்பத்தையும் பட்ட வேதனையையும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. அந்த வேதனையும் அந்த கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கும் அறிவுரைதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாகவே இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு விட்டோமே என்று வருந்தாதே. நீ பட்ட கஷ்டம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.